வணக்கம் மக்களே. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துல தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பா மாபெரும் போராட்டம் நடந்துச்சுங்க. அந்த போராட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துகிட்டு வெளியேறும் போது திமுக நிர்வாகி ரங்கநாதன் நிறைந்த போதையில பிரச்சனை பண்ணணும்னு திட்டமிட்டு அண்ணன் சீமான் அவர்களின் காரை வழிமறித்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட மக்கள் அவரை அடிச்சு அங்கிருந்து அப்புறப்படுத்தி காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்காங்க. பிறகு நாம் தமிழர் கட்சியினர் அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்ண அந்த உரிய நபர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சாலை மறியல்ல ஈடுபட்டு இருந்தாங்க. பிறகு விருத்தாச்சலம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. காவல்துறைக்கு அவர் மீது நீங்கள் புலமுயற்சி செய்ய வந்ததுனால நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க மதிப்புமிக்க காவல் ஆய்வாளர் சந்திச்சு நாங்க புகார் மனு கொடுத்தோம். இதன் அடிப்படையில அந்த திமுக நபர் மீது வழக்கு பதிவு பண்ணாம பாதிக்கப்பட்ட அண்ணன் மீதே வழக்கு போட்டிருக்காங்க. என்னன்னா ஆபாசமா பேசியிருக்காங்க, தாக்குதல் முயற்சி, கொலை மிரட்டல், இது போன்ற 4 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த திமுக நபர் மீது ஃபார்மாலிட்டிக்கு 2 வழக்கு போட்டுட்டு கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கலங்க. திமுக அரசு தொடர்ந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு எதிராக பேசக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியால மீம்ஸ் போடுறவனா இருக்கட்டும், அவங்க மேல வழக்கு போடுறதும் குண்டாஸ் போடுறதுமா அதிகார துஷ்பிரபம் செஞ்சுட்டு வராங்க. இப்படிதாங்க சமீபத்துல புதுவையில அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய பிரஸ் மீட்ல கலைஞர் டிவி நெறியாளர் ஒருவர் பிரச்சனை பண்ணணும்னு திட்டமிட்டு ட்ரிகர் பண்ற மாதிரியான கேள்விகளை அண்ணன் கிட்ட கேக்குறாரு. ஒரு கட்டத்துல அண்ணன் கோவப்பட்டு திட்டிடுறாங்க. இதை ஒரு இஷ்யூ ஆக்கி அண்ணன் மீது வழக்கு போடுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே விசிக கட்சியை சார்ந்த ஒரு 4 பேரு சாலையில இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த 4 பேரை அடிக்கிறாங்க. இதுல பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாசை போட்டு உள்ள அனுப்பிட்டாங்க. இப்ப உதயநிதி அவர்களுடைய இளைஞரணி மாநாடு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு. பிறகு கீழ்பெனாத்தூர் அருகே கலைஞர் சிலை திறப்பு விழாக்கு கலந்துக்கிறதுக்கு அவர் போறாரு. அவரு பின்னாடி திமுக வண்டி எல்லாம் போகுது. அதுல ஒரு வண்டி சாலை ஓரமா நின்றுட்டு இருந்த சீனுன்ற நபர் மீது மோதி ஆன் ஸ்பாட்லயே சீனுன்ற அந்த நபர் இறந்துடுறாரு. விஷயம் அறிஞ்சு அந்த சீனுவோடைய உறவினர்கள்லாம் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. ஆறுதல் கூறி ஆதரவா நிக்க வேண்டிய இடத்துல திமுக அரசு காவல்துறையை ஏவி விட்டு தடியடியை அவங்க மேல நடத்தி கைதும் பண்ணிடுறாங்க. இந்த செயலை நாம் தமிழர் கட்சி வன்மையா கண்டிக்குது. நீதிமன்றம் தாமாக முன் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நபரின் குடும்பத்தாருக்கு நீதி வழங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த நிலைமைக்கெல்லாம் காரணமே மக்களாகிய நாம தான். காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால இந்த மாதிரியான கொடுங்கோன்மை ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இனியாவது இந்த நாட்டையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய, ₹1 கூட ஓட்டுக்கு காசு கொடுக்காம அரசியல் செய்யக்கூடிய நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்க. உங்க விலை மதிப்பு மிக்க ஓட்ட காசுக்கு விற்காதீங்க. நம்மளுடைய எதிர்கால சந்ததியினராவது நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம்.